வெல்கம் டு அவர் சேனல் கோவை மருமகள். நான் வந்து கோவை மருமகள். ஆனா என்னோட ஊர் பார்த்தீங்கன்னா, குன்னத்தூர் கிட்ட இருக்கிற தேவம்பாளையம். தேவம்பாளையத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி தான் நானு. நான் படிச்சது, வளர்ந்தது எல்லாமே நான் வந்து போன வீடியோல நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ என்னன்னா, எங்களுடைய திங்கட்கிழமை நாள் எப்படி இருக்கும்? நாங்க அத எப்படி கொண்டு போறோம்? அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோ. ஸோ எங்களுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை எங்களுக்கு சோமாரம் பிடிக்கிறதுங்க. சோமாரம் அப்படின்னா என்னன்னா, எங்களுக்கு குலதெய்வம் பார்த்தீங்கன்னா, புங்கியத்தம்மனுங்க. தேவம்பாளையம் கிட்ட இருக்க புங்கியத்தம்மன். அவங்களுக்கு எப்பவுமே திங்கட்கிழமை நாங்க திங்கட்கிழமை தான் கொய பூந்து சாமி ஆடுவோம். ஸோ அதனால திங்கட்கிழமை எங்களுக்கு வந்து குலதெய்வம். ஆ கொய கூடுறனால எங்களுக்கு வந்து திங்கட்கிழமை சோமவாரம் பிடிக்கிற நாளுங்க. அதனால காலையில நேரத்துல 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு, சமையல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, ஆ அங்கேயே பையன், பொண்ணு எல்லாரையும் ஸ்கூல் தாட்டி விட்டுட்டு, மாமனாரும் வேலைக்கு போயிருவாரு, வீட்டுக்காரும் வேலைக்கு போயிருவாரு. பாப்பாவையும் கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துருவேங்க. ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துட்டு, டெய்லரிங் கிளாஸ் நான் போயிட்டுருக்கேன். 11 டூ 12ங்க. ஸோ இந்த 1 ஹவர் என்னோட டெய்லரிங் கிளாஸை முடிச்சுட்டு வந்து தான், இந்த மார்னிங் சாமி கும்பிட்ற ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் எப்பவுமே. சாமி கும்பிட்றேன்னா எனக்கு ரிலாக்ஸா, பொறுமையா சாமி கும்பிடணுங்க. விளக்கெல்லாம் கிளீன் பண்ணி, அந்த திங்கட்கிழமை வாரத்துக்கு 1 நாள் வந்து நான் விளக்கெல்லாம் கிளீன் பண்ணி, தீபம் போட்டு நிம்மதியா ஒரு 1 மணி நேரம், 1/2 மணி நேரம் கடவுள்கிட்ட ரொம்ப பிரார்த்தனை பண்ணுவேங்க. எனக்கு கொஞ்சம் கடவுள் பக்தி ஜாஸ்தி தான். ஸோ அன்னைக்கு வந்து விளக்கெல்லாம் கழுவி, விளக்குக்கு பொட்டு சந்தனம் போட்டு, அழகா பூவெல்லாம் வச்சு சாமி கும்பிடலான்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேங்க. செம்பருத்தி தான் இன்னைக்கு பக்கத்து வீட்டு அக்கா செடியில இருந்துச்சு. ஸோ செம்பருத்தி பூவை வச்சு நம்ம சாமிங்க எல்லாத்துக்கும் அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டு, விளக்குக்கு நான் வந்து திரி, எண்ணெயெல்லாம் போட்டு வச்சிருவேன். மாமா வந்து பத்தி குச்சியும், தீபமும் காட்டி சாமி கும்பிடுவோம். மாமா இல்லைன்னா நானே பத்தி குச்சி காட்டி தீபம் ஏத்தி சாமி கும்பிட்டுருவேன். மாமா வந்து மணியாட்டி பூசாரி. எங்களுக்கு வீட்டுல பெரியவங்க மணியாட்டி பூசாரியா இருக்கிறாரு எங்க மாமா. ஸோ அவரு இருக்கும்போது நம்ம பண்ணக்கூடாது அப்படி இல்லை, பெரியவங்க இருக்கும்போது நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா மாமா வந்து சாமி கும்பிடுவாரு அப்படின்ட்டு நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருவேன். மாமா வந்து விளக்கு பற்ற வச்சு, பத்தி குச்சி பற்ற வச்சு, கற்பூரம் பற்ற வச்சு சாமி கும்பிடுறோம். 2 பேரும் சேர்ந்து சாமி கும்பிட்டோங்க. ஸோ அன்னைக்கு என்னைக்குமே எங்களுக்கு திங்கட்கிழமை வெளியேன்னு போயிட்டாலும் எங்களுக்கு உயிர் உள்ள வரைங்க. இந்த உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் திங்கட்கிழமை நாள் ஆயிட்டுருச்சுன்னா, எனக்காகட்டும், எனக்கு பின்னாடி இருக்கிற சந்ததி ஆகட்டும், என்னைக்குமே திங்கட்கிழமை நாளுன்னா அது எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் தான். கடவுளுக்கான அதாவது எங்க குலதெய்வமான எங்க புண்ணியத்தம்மனுக்கான நாள் தான். ஸோ சோமாரம் முடிக்காம எங்களுக்கு என்னைக்குமே இருக்காது. சாமியே கூட கும்பிடலைன்னா கூட எங்களுக்கு வந்து திங்கட்கிழமை ரொம்ப ஸ்பெஷல் தான். ஸோ திங்கட்கிழமை நாள் எங்களுக்கு இப்படிதான் போகும். வீடெல்லாம் தொடைச்சிட்டு தான் விளக்கேற்றுவோம். வீடெல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையுமே தாட்டி விட்டுறணுங்க. யாரும் இருக்காதுங்க, எல்லாம் ஓடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ற வேலையில பண்ணி கொடுத்து தாட்டி விட்டு, அதுக்கப்புறம் ரிலாக்ஸா பொறுமையா ஒரு வேலையை பார்த்தாதான் எங்களுக்கும் அந்த மன திருப்தி இருக்கும். ஸோ வீட்டுக்காரர் வந்து வேலைக்கு போயிடுவாரு. ஸோ அவரு என்ன வேலை செய்யறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கோயம்புத்தூர்ல இன்டீரியர் டிசைனரா இருக்கிறாருங்க. இன்டீரியர் ஒர்க்கு கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு ஃபர்தரா ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட அதாவது அது மட்டும் இல்லாம நீங்க வந்து 3D எலிவேட்டர்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு டிராயிங் போடணும் இல்லையா? அந்த டிராயிங் போடுற வேலை தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ உங்களுக்கு என்ன டிராயிங்னாலும் சரி, நீங்க எந்த ஊர்ல இருந்து நீங்க பார்த்தீங்கனாலும் சரி, கட்டடத்துக்கு டிராயிங் போடுற வேலை எங்க வீட்டுக்காரு ஆர்கிடெக்சரா ஒர்க் பண்ணாரு. 10 இயர்ஸா ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணாரு. ஸோ இப்போதான் ரிலீவ் ஆகி ஒரு 10 டேஸ் ஆகுது. இப்போ இன்டீரியர் ஒர்க் எடுத்து இப்போ ஒரு 20 டேஸா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அவரு பண்ணி அந்த அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் எல்லாமே நல்லதா நடக்கணும்னு நான் அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.